ஒரு ஜட்ஜ் ஒரு குக்கிங் காம்படிஷன்ல ஒரு பெரிய ஷெஃப் செஞ்ச ரோஸ்டர் டக் சில்லா இருக்கிறத நோட் பண்றான். உடனே அவன் யோசிக்காம அந்த ஷெஃப்க்கு 0 மார்க் கொடுத்துறான். அடுத்த நிமிஷமே அந்த ஷெஃப் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த டக்க ஓபன் பண்ணி காட்டினா உள்ள ரொம்ப ஹாட்டா வேற ஒரு கறி இருக்கு. அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஆனா அந்த ஜட்ஜ் அவனுக்கு அப்பவும் 0 மார்க் தான் கொடுக்கறான். ஏன்னு கேட்டா அது ரொம்ப ஆக்லியா இருக்குன்னு சொல்றான். உடனே அந்த ஷெஃப் நான் 100 பறவைகள்ல ரொம்ப ஃபைனான பறவைகளை தான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அந்த ஜட்ஜ் அதுக்கு நான் ஆக்லின்னு சொன்னது கரியல்ல ஒன்னத்தான்னு சொல்றான். ஏன்னா உன்னை பார்த்தா கஸ்டமர்ஸுக்கு சாப்பிடுற ஆசையே போயிரும்னு சொல்லி அவனை மன உளைச்சலுக்கு தள்ளிடுறான். அடுத்ததா இன்னொருத்தன் மீனை வச்சு ஒரு வித்தியாசமான டிஷ்ஷை சர்வ் பண்றான் அந்த ஜட்ஜுக்கு. அதை பார்த்ததுமே அதை நிறைய ஃபிஷ்ஷோட மீட்டை கம்பைன் பண்ணி செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. அதே நேரத்துல அந்த மீனோட ஒரு சைடு ஸ்டீம் பண்ணியும் இன்னொரு சைடு ஃப்ரை பண்ணியும் 2 ஃபிளேவர்ல கொடுத்திருப்பாங்க. ஆனா அது பார்க்கிறதுக்கு ரேடியேஷன்ல அடிபட்டது மாதிரி இருக்குன்னு அவன் அதுக்கும் 0வே கொடுத்துறான். அதுக்கப்புறமா 3ஆவதா இருந்தவன் டோஃபு வச்சு ஒரு புத்தர் சிலையை உருவாக்கியிருக்கான். அதை பார்த்ததுமே அந்த ஜட்ஜ் இதை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்க அந்த ஷெஃப் அதுக்கு 1 நாள் ஆச்சுன்னு ரிப்ளை பண்றான். உடனே அந்த ஜட்ஜ் அவனுக்கும் 0 கொடுத்துறான். ஏன்னா ஒரு நாளா செதுக்கிறதுனால ஆல்ரெடி அது கெட்டு போயிருக்கும். அதே நேரத்துல கடைசியா இருந்தவன் ஒரு வித்தியாசமான ஃப்ரைடு ரைஸ் பிரசன்ட் பண்றான். அதை எடுத்து வாயில வச்சதுமே ஜட்ஜுக்கு அந்த ரைஸ் இறாலுக்கு நடுவுல வச்சு ஸ்டீம் பண்ணது தெரிஞ்சிருது. ஏன்னா அந்த ரைஸ்ல இறாலோட ஃபிளேவர் இறங்கி சாப்பிடுறதுக்கே ரொம்ப ரிச்சா இருக்கும். சோ அந்த ஷெஃப் அவன் தான் ஜெயிக்க போறான்னு நினைக்கிறப்ப ஃப்ரைடு ரைஸ் ஆர்ன சாதத்துல தான் செய்யணும். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அவனோட தலையிலையும் குண்ட போட்டுறான்.